இப்போ வந்து விட்டு காணாமல் போட்டனும் இந்த உருவத்தோடு சேர்ந்து அவன் பயந்து ஓடி விடுவான். இப்போது உன்னுடைய அரண்மனைக்கு இந்த உருவத்தை மாற்றி பருவத்தை சேர்த்து வருகிறேன். இந்த 14 எடைக்கு அடைக்கும் என்ற ஆணவத்தோடு வந்திருக்கிறது. அல்லாளர்கள் என்ற விரவனுக்கு சீர சிறப்போடு வந்திருக்கிறது. கொஞ்ச நேரம் உட்கார சொல்லி பாப்பா எவனா வச்சு கூத்தானு ஓடி போடு. கேமரா பேக் கூட பார்க்க மாட்டேன் நான் காலி பண்ணிட்டு போடுவேன். நான் சும்மா வெறுப்பு வச்சிருந்தேன். என்ன வந்த உடனே ஊரு பேர் சொன்னானே அவன் என்ன அவன் பெரிய இப்ப என்ன பாட்டு பாடணும்னு அவன் சும்மா பாட்டு வச்சுக்கிறாமா. ஓஹோ ஜாத்தியில் அடி வாங்க மாட்டீங்களா? லவடிக்கா போல் ஜாத்தியில் அடி வாங்க மாட்டீங்களா? அடிக்கலனா ஒரு அளவு அடிக்கிறதுக்கும் அவன் என்ன மாடு அடிக்கிற மாதிரி வச்சுக்கிறாமா. நாங்களா கஷ்டப்படல. என்ன கஷ்டப்படுறான் உட்காந்து கிக்க நமக்குறான். ஆனா நான் ஒரு டொக்கு போக்குனா அண்ணன் பார்த்தா ஜீஜான்னு போட்டுக்கிறான். வந்து வாங்கி பாரு கஷ்டம் தெரியும். நோம்பு முட்டு போடு உக்காந்து கம்பெனில வாங்கி 5 லட்சத்தை கட்டிட்டு கிளம்பிடு. 5 லட்சம் ரூபா அந்த நீ யாரு வச்சு கொடுத்தா? யாரு வச்சு நீ பணம் கொடுத்தா? இல்ல நான் பேசுறேன் சிமுரு பாத்தியா? என்னடா கேட்ட பெடிகரானா? பணத்தை யாரு வச்சு கொடுத்தன? பணத்தை யாரு வச்சு கொடுத்தன கேட்டேன். பணத்தை நான் உம்மால வச்சு நான் கொடுத்தேன். சத்தியமா உண்மை தான. போய் சொல்ல மாட்டேன். டேய் எங்க அம்மால வச்சிருந்தானே பணம் கொடுத்தா? ஆமா நான் உம்மால வச்சிருந்தா. டேய் எங்க அம்மால வச்சுக்கிட்டானே. எங்க அம்மால பக்கத்துல வச்சிருந்தானே பணம் கொடுத்தா? ஆமா உம்மால வச்சிருந்தா கொடுத்தேன். பணம் வேணுமாடா? போய் எங்க அம்மா மயிர் புடிங்க மயிர் புடுங்காத போ. நான் பணம் வச்சிரலாமா அத வந்து வேற புடுங்கணுமா? போய் புடுங்கடா போடா. ராஜா செல்லக்குட்டியா நில்லு கொஞ்சம் ஆரணி ரோஜா நாடக மன்றத்துக்கு வந்த பிறகுதான் மோரக்கண்ணூர் பூவாசன 4 ஊருக்கு தெரியுது 4 பேருக்கு தெரியுது. நல்லா அருமையான சாப்பாடு அறுசுவையோடு சாப்பிட்றேன். காலங்காட்டே நல்ல சம்பளத்தை வாங்கி வீட்டுக்கு போற குடும்பத்தை பாக்குறேன். ஏண்டா இந்த தொழிலை விட்டு போன வேற என்ன தொழில் உனக்கு தெரியும்? வேலையை பாடுறா டுபுதா. நீ தான் உன் தலையை ஆடி கிடக்கணும். உன் தலையை நீ தான் ஆடி கிடக்கணும். ஐயாக்கு ஏகப்பட்ட வேலை கிடையாது. கவர்மெண்ட் போச்சுக்க காத்துக்கிட்டு என்ன வேலை? இந்த ஊரு தலைவர் வச்சு நீ சாராய கடை வச்சு போச்சுன்னு போட அதை செய்யடா. ஏன்னா ஒரு கிராமத்துல பள்ளிக்கூடமோ கோவில் இருக்கிறத விட ஒரு ஊர்ல சாராய அப்பதான் ஊர் நல்லா போகும். அந்த ஊரே நல்லா சிறப்பா இருக்கும். ஏன்டாரி நீ நான மாமா மச்சான் நம்ம ஒரு பக்கத்துல இருந்து வரோம். ஒரே கம்பெனில வந்தோம். நீ மட்டும் சாராய கடை வச்சு போச்சுக்கணும். கடைசி வரைக்கும் நான் கூட்டாட வேண்டியதானே. ஏன்டா பாய் உனக்கு இந்த வேலை? ஈஸ்வரன் சார்தே கஷ்டம். அது ஆடிட்டு வேற ஆடுறியா நீ? உன்னால என்ன பண்றது? மணி ஐயா கேட்கிறாரு கேட்டாரு என்ன பண்ண முடியும்? சரி நான் என்ன சொல்றேன்னா இந்த வேலை எல்லாம் விட்டுடு. ஊத்தாடுற வேலையை விட்டுடு. நான் சொல்றது கேளு. நீ என் கூட வந்துரு. தலைவருடைய ரெக்கமெண்ட் பண்ணி உனக்கு பணம் மோடா போட்டோன்னு உனக்கு பக்கத்துல சால்னா கடை போட்டு கொடுத்துறான். சால்னா கடையா? ஆமா ஆமா. உனக்கு என்ன வேலை? எனக்கு என்ன வேலை? எனக்கு வந்து விக்கிற வேலை, நக்கிற வேலை.
புல்லு வாங்கி வச்சுக்கிறேன். அங்க குடிச்சிட்டு நம்ம எங்கன்னா நக்கி மீன் கிடக்கலாம். சரியா? வாங்கி வச்சுக்கிறேன். கம்முன்னு அடிக்கூடாது. வச்சுட்டேன் போ. தியாகுது போடா. கேக்கு உள்ள இருந்து எடுத்து பச்சை வச்சுட்டல போ. நான் என் பேக்கில் வச்சுக்கிறேன் போ. நீ போ. கவலைப்படாத. யாரும் ஒன்னா கேட்டு ஏம்பா நான் யாருன்னா நான் தெரியும் சொல்லு. நீ யாருன்னு எனக்கு தெரியுமா? நீ யாருன்னு எனக்கு அப்புறம் தெரியும். நான் யார்? இந்த வல்லாளகண்டர். வல்லாளகண்டர் எப்படி பிறந்தோம்? நாங்கள் யார்? அண்ணன் தம்பிகள் யார் யாராரே? துலாதாமை கொடுத்த 5 முத்தத்திற்கும் பிரம்மதேவனுடைய அறுபட்ட சிரத்திற்கும் 5 சிரத்திற்கும் பிறந்த 5 பிள்ளைகள். வல்லாளகண்டர், பூபாலகண்டர், இருளகண்டர், நீலகண்டர், ருத்ரகண்டர் என்று சொல்லக்கூடிய 5 பிள்ளைகள் பிறந்தோம். அதில் 5 பிள்ளைகளில் மூத்தவன் வல்லாளகண்டன். இந்த காரணம் பட்டத்தை சீர சிறப்போடு அரசாட்சி வல்லாளகன் என்று பெயர்படுத்தி சீர சிறப்போடு வந்திருக்கிறேன். இல்ல நல்லா கேட்டுங்க அவன் பாடுற பாட்டு. நீ ஏந்து போட்டு நான் சுத்தி பூச்சி வாசிக்கிறேன். என்ன பாட்டு பாடுன? என்ன எதிப்பவன் யாருன்னா அப்புறம் 14 கூறுன்னா 14 கூறுன்னாலாம் இல்ல. நீ பாடுற பாட்டு எப்படி வாச்ச? நான் பாடுற பாட்டு பம்படி அடி டம்ப டப்பா டம்ப. 14 உலகம் எனக்கே அடக்கும் என்று எடுத்துரைக்கிறேன். ஆமாங்க, மைக்கில் பாடும்போது எப்போ வரும் அது உங்களுக்கு புரியாது. எனக்கு தெரியும். இந்த காரணம் பட்டத்தை சீர சிறப்போட அரசாட்சி பட்டு வந்தாலும் திருமணம் முடிந்து இந்த நாட்கள் குழந்தை கிடையாதுடா. கவலைப்படாதுங்க. நான் குத்துருவில்ல குழந்தைய குழந்தை பெரிய ஆளா ஆண்டவ கடா சூத்துல வாங்கி திரும்ப கடாச்சத்துல வாங்கி எங்க ஐயாவுக்கு குழந்தை இல்லையான்னு ஒரு புத்திர பாக்கியத்தை பெற்றிருப்பா. அப்படி சொல்லடா. நீண்ட நாட்கள் குழந்தை செல்வம் இல்லாமல் ஏகி தவித்து என்ன செய்து மூத்தைக்கெல்லாம் முதமத்தை விளங்கக்கூடிய புத்தன் பிறந்த பரம்பொருள் அந்த ஈசனை கோரி கதவம் ஏன் தவத்திற்கு மிஞ்சி ஓடி வந்தான் ஈசனாகப்பட்டவன். ஏன் கண்முன்னே காட்சி கொடுத்தான். வல்லழகண்டா உன் பக்தியை மிஞ்சினேன், உனக்கு என்ன வரம் என்று கேட்டீங்க. ஏனென்றால் கல் என்று பாராமல், இரவென்று பாராமல், முள் என்று பாராமல், மழை என்று பாராமல் ஓம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் என்று துதித்தேன். கண்முன்னே காட்சி கொடுத்தான். கேட்கக்கூடிய வரத்தை தடையில்லாமல் தருகிறேன் என்று முதலில் என் கரத்திலே சத்தியம் செய்தார்கள் என்று கேட்டேன். ஏன் தவத்தின் மகிமையால் ஏன் கரத்திலே சத்தியம் செய்து கொடுத்தார். அப்படி சத்தியம் செய்து கொடுத்த பிறகு என்ன வரம் கேட்டேன் தெரியுமா? இந்த பூமி இருக்கிறது, அந்த பூமி இந்த பூமியை தங்க தொட்டிலாகவும் அந்த வானத்தை குறையாகவும் அந்த சத்தியலோகத்தை அளக்கூடிய பிரம்மன் கருத்தரைக்கூடிய நாளை தகிலிகளாகவும் அது மட்டும் கிடையாது. மில்லிலே தவழ்ந்து வருகின்றானே அந்த சந்திரனும் நிலவையும் விளையாட்டு பந்துகளாகவும், சந்திரனும் சூரியனும் விளையாட்டு பந்துகளாகவும் அது மட்டும் கிடையாது. தேவ தமிழ்நாட்டில் ஆடக்கூடிய நாட்டிய மாதர்கள், அருமை உருவத்து மேலாக என்று சொல்லக்கூடிய நாட்டிய மாதர்கள் தாதி பெண்களாகவும் அப்படி தவழக்கூடிய நேரத்தில் அந்த தங்க தொட்டிலில் எப்பவற்றை குழந்தை பிறக்க வேண்டும். அடே ஈசா, நீயே எனக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று நடத்திவிட்டு கொடுத்து விட்டார். ஏனென்றால் ஏன் கரத்திலே சத்தியம் செய்து கொடுத்தார். ஏன் கரத்திலே சத்தியம் செய்து கொடுத்ததால் நான் கேட்ட வரத்தை தடையில்லாமல் கொடுத்து விட்டார். அப்படி மூர்த்திக்கலாம் உணர்த்த விலகக்கூடிய அந்த முக்கிய படைத்த பரம்பொருள் இப்போது இருக்கின்றார். மனைவி நித்தாசின் வயிற்றிலே குழந்தையாக கருத்திருக்கின்றார். அவர் மற்றும் குழந்தையாக பிறந்துவிட்டார். இந்த உலகத்தில் நான் வைத்ததுதான் சட்டம், நான் தீட்டுதான் திட்டம். உலகத்திற்கே கடவுள் யார்? நீங்க தான் வல்லாளகன். அப்படி என் மனைவி சமைக்கணும்
இந்நாட்டு மண்ணுக்கு மனைவியாக விசாசனி எவ்வளவு வாழ்ந்து வந்தது இருந்தாலும் சுவாமி பார்ப்பது வழக்கம் அல்லவா? என்ன அழுத்துவது? என்ன ஆச்சு? என்னடா அழுது? ஏன் அழுது வர? நானே எதமா சாப்பிட்டு வந்தோம். எதை சாப்பிட்டீங்க? சாப்பாடு சாப்பிட்டு போனோமாமா. சாப்பிட்டு வந்து பத்து ஒரு பார்த்து யாருடா? தெளிவா சொல்லடா பாவி. கூட்டுக்காட்டா. என்னடா ஆச்சு அவருக்கு? சாப்பிட்டு வந்து தாட்டு போட்டு இந்த பக்கம் நான் பார்த்தியாமா, இந்த பக்கம் வந்து பத்தாருமா. ஐயோ பத்தவர் போட்டு இருக்குமா, பூ இருக்குமா, நந்து போச்சு. அது மாதிரி நந்து போச்சுமா. சூடு பாகலம் அது மாதிரி நடக்குன்னு பாக்கலவா. என்னடா கூட்டு சொன்னார். உயிரே போச்சுடா பாவி. பாவிக்கு தான் ஏதோ ஆச்சுடா, பயந்து விட்டா. நம்மள சாவ வச்சு கூட்டு வருவாரு. அப்படியா? யாரு பக்கத்துல தானே போய் படிக்கிறேன். என்ன பண்ணப்பா? தலைப்புல ஈரும் பேணுங்கிறது என்ன நினைச்சுங்க? ஈர எடுக்கிறது கைத்த வச்சுட்டா. கைத்த வச்சுட்டு பேனு நெருங்கினா அப்படிதான் நினைச்சுவாங்க. என்ன நெருங்கினா பேனு மனைவி எப்படி இருக்கின்றார்? இப்போது மாசமா இருக்கிறார். லோடு ஏற்றி விட்டுக்கிறான். ஏது நான் லாரி கரும்பலா லோடு ஏற்றி அரண்மனை போன உடனே இந்த வெறி பப்புளி பழம் இருக்கும். பப்புளி பழம் அது அரிஞ்சு ரெண்டா சீவு கூட கூடாது. அரிஞ்சு ஒரு பக்கம் இந்த சைடு விடு, ஒரு பக்கம் இந்த சைடு விடு. பாரு, எள்ளு உண்டை சாப்பிடு, ஒரு 10 உண்டை சாப்பிடு, மல்லாட்டை பருப்பி சாப்பிடு, என்ன கள்ளக்கோட்டை முட்டாய் இருக்கும் பாரு, அது வாங்கி சாப்பிடு. இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு புஷியா இருக்கும். சரியா? போய் முதல்ல சாப்பிட்டு அது பாப்புளி பாயம், அண்ணாச்சி பாயம், எள்ளு உருண்டை, கடலை உருண்டை நல்லா இருக்கும் உடம்பு. ஏண்டா நீ வயிற்றுக்கு தான் தூண்டுறா? பீ தூண்டுறா. பிரியாணி பிரியாணி நடக்குழந்தை எல்லாமே இது 20 அலுவலரை. ஆமா, சந்தோஷமா என் மனைவி எனக்கு அவனியே
மாசு மகன் அவனை போய் இப்படி பண்ணா டேய் அவன் தவாப்பு டேய் அங்க நல்லா என்னடா பேச பண்ண நேரத்துல ஐயோ 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 ஏண்டா என் மனைவி பிரசவ வலியால தவிக்கிறா துடிக்கிறாள் நான் என் மனைவி நீயா ஏன் குடிச்ச? நீ அம்மா வீர கூடாது நீ புடிச்ச நீ வீர கூடாது நான் புடிச்சனா எங்க ஒரு வண்டி எடுக்கிறேன்னு வச்சுக்க திடீர்னு லாரி போயினே இருக்குது ஆமா அந்த நேரத்துல ஏதோ ஒரு வேகத்தில் ஏறி டயர் பஞ்சர் ஆகிப்போம் அந்த நேரத்துக்கு என்ன பண்றான் எல்லாம் வண்டி தள்ளுறாங்க தள்ளுறது மட்டும் கிடையாது ஒரு டயர் பஞ்சர் ஆச்சுன்னா இன்னொரு டயர் வச்சு பயன்படுத்துறாங்க ஸ்டெப்னி அது மாரி நான் ஒரு செப்புனி நான் அதான் வண்டி எதுக்கு ஸ்டெப்னி நீ ஏன் மனைவி பிரசவ வலியா தவிக்கின்றார் துடிக்கின்றார் டேய் என்னடா செய்ய வேண்டும் யாருன்னா பாடுறா யாரு பாக்குறது ஏண்டா பிரசவம் பாக்குற மூதாட்டி யாரா அழைச்சிட்டு வாடா யாரு பாப்பாங்க டேய் போய் பாத்துட்டு வாடா வாடா டேய் உடனே நான் பாத்து நாராயணகரி 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 கோவிந்தா ஹரி ராம ராம ரே ஹரி ராம ராம ரே ராமரே ஹரி ராம ராம ரே அருமையான உருவமாக சக்தியாக இருந்த நான் இப்பொழுது மருத்துவச்சியாக மாறி இருக்கிறேன். எதற்காக? நிசாசன இடத்தில் என் சுவாமியானவர் குழந்தையாக வளர்ந்து வருகிறார். யோனியின் வழியாக பிறந்தார். அவளுக்கு சொந்தமாகி விடுவார். பிறக்கலாமா? பிறக்க கூடாது. நாமே சென்று பிரசவம் பார்க்க வேண்டும். என் கணவரை யோனியின் வழியாக பிறக்க விடாமல் நானே என் கரத்தில் ஏற்றிக் கொள்கிறேன். அப்படி எங்கன்னா போவாது இங்கே போய்வாங்க அச்சிங்கமா இவ்வளோ ஜனங்க உட்காந்துக்கிறாங்களா நான் யாரா அவன் சாண்ட கொச்ச பையன். சாண்டை குச்சி போய் ஏய் அது சரியா என்ன பண்ணிடா ஏன்டா தெரியாடா என்ன பண்றேன்னு. ஏன் தெரியும் உட்காந்துங்க தெரியா டேய், நான் எங்க தாத்தா கிட்ட 12 புள்ள பேத்தி இடுப்பு வராது கிடக்குற நீ இடுப்புல வந்து 12 புள்ளிய பெத்துக்கிறா காலம் புள்ள பெத்தா நானு. நாலு தண்ணி உடம்பு இந்த மாதிரி ஆயிடுக்குது உனக்கு ஆமாண்டா. இல்லைன்னா நல்ல நாட்டு கச்சாட்டு இருந்துரு பண்ணி ஏன்னா பையா ஆ பேசிக்கணும் எப்படி இருந்துன்னு தெரியுமா? ஐயோ ஐயோ எப்படி இருந்திருப்ப குஷ்பு மாரி இருந்திருப்ப ஆமாண்டா. 12 புள்ளி பத்தி அப்ப நீ எப்படி இந்த மாதிரி நிலைமை தான் வருவ நீ சரியா என்னடா பையா? ஏண்டியா பிரச்சனை பார்க்கணும் டேய் ஆ திருடனுக்கு பந்த பையா. திறன் பொந்து நான் ஏன்னா டேய் சிவகாமி புள்ள தானே நீ? சிவகாமி புள்ள தான் குமார் விட்டு பையன் குமார் விட்டு பையன் தான்டா பையா. ஆமா. நீ வயிற்றில் இருக்கும்போது 3 நாளா உங்க அம்மா புள்ள பெற முடியாம கண்டா. யாரா உங்க அம்மா சிவகாமி தான். எங்க அம்மாவா கொஞ்சமா இருந்தா தானே நீ வெளுத்துல இருக்கும்போது 8 கிலோ இருந்தடா பையா. ஓ 8 கிலோவா அது பாய் முண்டா எங்கெங்கயோ போனா உங்க அம்மா இழுத்துக்குது. ஆ எங்கேயும் புள்ள போறல. ஆ நான் வந்து ஆ வழுக்கு எண்ணி தடவி ஆ கையை விட்டு தபாக்கு இஷ்டம் பாரு. கை ஊட்டிச்சா நான் தடிப்பாய் அந்த முந்தல வாழ்ந்துங்கிறேன் நான் அடிப்பாயுங்கோ அப்ப கூட வரல. ஆ
அதுக்கப்புறம் ஆ, ஜேசிபி வர வச்சு காலை 2 வெளியே வச்சுட்டு ஆ. கயித்துல கட்டி ஐயோ ஜேசிபி வச்சு இஷ்டம் பாரு ஒண்ணு. அப்பா ஜெயிச்சுல வச்சுக்கியா அந்த பசங்க வந்துட்டு இருந்தோம் உள்ள என்னடா பையா சரியா பசங்க பாப்பியா உங்க அப்பா நல்லா இருக்கிறானா? நல்லா இருக்கிறான் ஏன்டா வண்டிய பட்டாணி வாங்கிட கூடாது? பள்ளியில் இருக்கு இது பட்டாணி கேக்கு பக்காயா சா வச்சு கடை வச்சிருக்கேன் ஏய் என்னடா சமாச்சாரம் எனக்கு தேடி வந்துக்கிறேன். எங்க ஐயா இருக்கிறாரு வெள்ளால கண்டான் அவன் முன்னாடி மாசமாகுது அவனை தண்டா குழந்தை நான் தேடிங்கிறேன். ஏன் அவனு என்ன திட்டாரான் அந்த ஐயாவை பார்க்கலன்னு வாரி வரங்கிற வரலாமே. ஆமா வாரி வழங்க வர நீங்க காலில் கட்டி வாரி வாரி வழங்க வர நீங்க வயசான கழகத்தை குந்து குடிசை இல்ல. டேய், நான் குந்து குடிசை இல்லடா. ஐயா கிட்ட வந்து ஒரு குடிசை ஒண்ணு கட்டி விட்டு நான் உன் மெத்த விடியா கட்டி தரேன் அப்படியா? மெத்த விடியா கட்டி தரேன் சரியா பெருசும் பாப்பியா அதெல்லாம் கை தேர்ந்தவன் நானு. பெருசும் பாப்பேன் சரியா என்ன பொருள் வேணும் டேய் தொடப்ப காட்ட. எங்க ஐயா பாக்குறதுல ஐயா டேய் ஆஹா ஆயினால முதாட்டி மருத்துவச்சி ஆயிரத்து வந்துட்டல டேய் டேய் இந்த பிரசவத்திற்கு என்னென்ன பொருள் வேண்டும் அவனுக்கு கேள்ற பிரசவம் பாக்க என்னென்ன பொருள் வேணும் டேய் தொடப்ப காட்ட. தொடப்பு கட்டா தொடப்பு கட்டுங்க தொடப்பு கட்டா எதுக்கு தொடர்பு கட்ட ஏன் சுத்தம் பண்றது தொடப்பு ஓஹோ அந்த அசுத்தங்களை சுத்தம் செய்தறிக்கு வேற ஆமாண்டா மரம் ஒண்ணு வேணும்டா. டேய் மரம். மரம் இப்படி மரம் டேய் மரங்கிறாங்க எதுக்கு ஓஹோ அந்த அசுத்தங்களை வாருவதற்காக அருவா ஒண்ணு வேணும்டா. அருவா 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 வேணுமா அருவா யார் அருவா ஏய் தொப்புள் கொடி அறுப்பதற்கு தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு தொப்புள் கொடி உறவு அந்த உறவை அறுப்பதற்காக அருவா வேற என்ன தாலு கத்த வேணும்டா பையா. காலு கட்டு வேணுமா டேய் தாலுகத்தை ஆமாண்டா லீவ் நாள் நாத்து கொடுங்க டேய் அனைத்து பொருளும் உடைத்து அழைச்சிட்டு விளையாடணும் இப்போ ஏய் எல்லா பொருளும் வர முன்ன போறேன் பின்னாலே வரணும் டேய் ஐயோ நான் என்ன செய்வேன் என் அடிவயிறு நோகுதம்மா ஐயோ நான் என்ன செய்வேன் என் அடிவயிறு நோகுதம்மா உட்காருங்க ஒன்னில உட்காரு கீழே உட்காரு
புள்ள என்ன நியாயம் தெரியுதா? புள்ள பெத்துக்க கஷ்டமாக்குதா? இல்லை 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 ஐயோ நான் என்ன செய்வேன் புரிஞ்சிச்சு அப்புறமா குடிமை புரிஞ்சிச்சு அப்புறமா